அகாதா கிறிஸ்டி அவர்கள் எழுதிய மர்ம கதை சாக்லேட் டப்பா. மனைவி இறந்த சில தினங்களிலேயே கணவரும் இறந்து போகிறார். அவர் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று அவர் வீட்டு பணிப்பெண் புவாரோவிடம் வந்து சொல்ல, துப்பறிய போன இடத்தில் கொலை செய்தவர் யார் என்று தெரிந்து வியந்து போகிறார். யார் என்று பார்ப்போமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். சாக்லேட் டப்பா. அது ஒரு காட்டுத்தனமான இரவு. வெளியே காற்று வன்மத்துடன் ஊளையிட்டு கொண்டிருந்தது. ஜன்னல் கதவுகளின் மீது மழை ஒரு பெரும் சத்தத்துடன் மோதி கொண்டிருந்தது. நானும் புவாரோவும் கணக்கடுப்புக்கு எதிரே கால்களை நீட்டியவாறு அமர்ந்திருந்தோம். எங்களுக்கு இடையே ஒரு மேஜை இருந்தது. அந்த மேஜை மேல் என் பக்கமாக ஒரு சூடான பானம் இருந்தது. புவாரோவின் பக்கம் ஒரு அடர்த்தியான சாக்லேட் பானம் இருந்தது. 100 பவுண்டு கொடுத்தால் கூட நான் அதை தொட மாட்டேன். ரோஸ் நிறத்தில் இருந்த அந்த கோப்பையில் பழுப்பு நிறத்தில் இருந்த அந்த கன்றாவியை ரசித்து குடித்து கொண்டிருந்த புவாரோ திருப்தி பெருமூச்செறிந்தார். வாழ்க்கை எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது என்று புவாரோ முணுமுணுத்தார். ஆமாம், எல்லாம் சிறப்பாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்றேன் நான். நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன், அதுவும் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன். நீங்கள் ஒரு பிரபலமான... ஓ, அப்படியெல்லாம் இல்லை என்று புவாரோ அதற்கு மறுப்பு தெரிவித்தார். நீங்கள் பிரபலமானவர் தான், அதற்கான எல்லா அம்சங்களும் உங்களிடத்தில் இருக்கின்றனவே. உங்களுடைய மகத்தான கடந்த கால வெற்றிகளை நினைத்து பார்க்கிற போது அது குறித்து நான் புலகாகிதம் அடைக்கிறேன். உங்களுக்கு தோல்வி என்றால் என்னவென்றோ தெரியாதே என்று ஐயுறுகிறேன். ஒரு கடைந்தெடுத்த கோமாளி தான் இப்படி சொல்வான். சரி, நான் விளையாட்டுக்காக கேட்கவில்லை. உங்களுக்கு எப்போதாவது தோல்வி ஏற்பட்டிருக்கிறதா? எண்ணற்ற முறைகள். அதிர்ஷ்ட தேவதை எப்போதும் என் பக்கமே இருப்பாளா? சில நேரங்களில் நான் தாமதமாக அழைக்கப்பட்டுள்ளேன். பல நேரங்களில் வேறு துப்பறிவாளர்கள் எனக்கு முன்பதாக அங்கு அழைக்கப்பட்டிருப்பார்கள். 2 முறை நான் வெற்றி கிணியை தட்டி பறிக்கவிருந்த நேரத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. வாழ்க்கையில் ஏறுமுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்துடன் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும். நான் அவற்றை பற்றி கேட்கவில்லை என்று நான் விளக்கினேன். உங்களுடைய சொதப்பலால் ஏதாவது ஒரு சமயம் உங்களால் துப்பு துலக்க முடியாமல் போயிருக்கிறதா? அப்படிதான் கேட்க வந்தேன். ஓ, இப்போது எனக்கு புரிகிறது. துப்பு துலக்குகிறேன் பேர்வழி என்று என்னை நானே முட்டாளாக்கி கொண்டதுண்டா என்று தானே நீங்கள் கேட்கிறீர்கள். ஒரு முறை எப்படி நிகழ்ந்துள்ளது என்று கூறிய புவாரோவின் முகத்தில் பழைய நினைப்பின் பிரதிபலிப்பு ஒரு புன்னகையின் வடிவில் வெளிப்பட்டது. அவர் திடீரென்று தன் நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்தார். நீங்கள் என் வெற்றி கதைகளை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அவற்றுடன் நான் மற்றொரு கதையையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு தோல்வி கதை. இவர் குனிந்து ஒரு விறகை எடுத்து அந்த கணப்படுப்பில் போட்டுவிட்டு தன் கையை நன்றாக துடைத்து கொண்டார். கதை சொல்லத் தொடங்கினார். இக்கதை பெல்ஜியத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒன்று. பிரான்சுக்கும் கிறிஸ்தவ தேவாலயத்துக்கும் இடையே கடும் இழுபறி நிகழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அப்போது டெருலாட் என்ற பிரெஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருந்தார். அவர் விரைவில் ஒரு அமைச்சராக ஆகவிருந்ததாக பரவலாக கிசுகிசுக்கப்பட்டது. கத்தோலிக்க மதத்தை கடுமையாக எதிர்த்து வந்தவர்களில் அவரும் ஒருவர். அவர் ஒரு அமைச்சராக ஆகும் பட்சத்தில் கத்தோலிக்கம் என்று பலம் வாய்ந்த எதிரியை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அனைவரும் அறிந்திருந்தார்கள். பலவிதங்களில் அவர் ஒரு வினோத பிறவியாக இருந்தார். மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட பழக்கங்கள் அவரிடம் இருக்கவில்லை என்ற போதிலும் சில விஷயங்களில் அவர் ஒழுக்கமானவராக இல்லை. ஹேஸ்டிங்ஸ், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பெண்கள் விஷயம்தான் அது. சில ஆண்டுகளுக்கு முன் டெருலாட் பிராசல்ஸ் நகரை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை மணம் முடித்தார். அதற்கு அவர் பெரும் வரதட்சணையே பெற்றார். டெருலாட் வசதி வாய்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை என்பதால் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு அவருக்கு அந்த பணம் தேவைப்பட்டது. மேலும் அந்த பெண்ணை மணம் முடித்ததால் அவருக்கு வேறொரு லாபமும் கிட்டியது. அவர் விரும்பினால் தன்னை ஒரு பிரபு என்று அழைத்து கொள்ளக்கூடிய நியதி தான் அது. பிரபு என்று அழைத்து கொள்வது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர்களுக்கு குழந்தைகள் யாரும் பிறக்கவில்லை. திருமணம் முடிந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு மாடிப்படியில் தடுக்கி விழுந்து அவருடைய மனைவி இறந்து போனார். அவருடைய மனைவி அவருக்கு விட்டு சென்ற சொத்துக்களில் அந்த நகரில் உள்ள லூயி சாலையில் இருந்த பெரிய வீடும் அடக்கம். அந்த வீட்டில்தான் டெருலாட் திடீரென்று மரணமடைந்தார். கிட்டத்தட்ட அதே சமயத்தில் தான் அவர் எந்த துறையின் அமைச்சராக ஆகக்கூடும் என்று கிசுகிசுக்கப்பட்டதோ அப்போது அந்த துறையின் அமைச்சராக இருந்தவர் தன் பதவியை ராஜினாமா செய்திருந்தார்.
இரவு சாப்பாட்டுக்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக டெர்லாட் இறந்திருந்ததாக அறிவிக்கப்பட்டது. பத்திரிகைகள் அவரை பற்றிய நீண்ட கட்டுரைகள் எல்லாம் எழுதின. அந்த சமயத்தில் நான் பெல்ஜிய அரசின் துப்பறிவாளர்கள் குழுவில் இடம்பெற்றிருந்தேன். டெர்லாடின் மரணத்தில் நான் எந்த ஈடுபாடும் காட்டவில்லை. நான் ஒரு நல்ல கத்தோலிக்கனாக இருந்ததால் அவருடைய மரணம் நல்ல நேரத்தில் தான் நிகழ்ந்திருந்தது என்று நான் எடுத்துக்கொண்டேன். அந்த மரணம் நிகழ்ந்து 3 நாட்களுக்கு பின்னர் நான் என் விடுப்பை துவங்கி இருந்த சமயத்தில் என்னை பார்க்க ஒரு பெண்மணி என் வீட்டுக்கு வந்தார். அவர் தன் உருவத்தை முழுவதுமாக மறைத்து ஒரு அங்கியை அணிந்திருந்த போதிலும் அவர் ஒரு இளம் பெண் என்பதையும் நாகரிகமானவர் என்பதையும் என்னால் உணர முடிந்தது. அவர் ஒரு இனிமையான குரலில், நீங்கள் தான் புவாரோவா என்று என்னிடம் கேட்டார். நான் அதை ஆமோதித்து தலையசைத்தேன். துப்பறியும் பிரிவைச் சேர்ந்த புவாரோ தானே? நான் மீண்டும் அதை ஆமோதித்து தலையசைத்தேன். இதில் அமருங்கள் என்று கூறி அவருக்காக ஒரு நாற்காலியை இழுத்து போட்டேன். அவர் அதில் உட்கார்ந்து கொண்டு தன் முகத்துறையை விளக்கினார். அவருடைய முகம் வசீகரமாக இருந்தது. ஆனால் அவருடைய கண்கள் குளமாக இருந்தது. அவர் பதட்டமாக இருந்தார். அவர் என்னிடம், நீங்கள் இப்போது விடுப்பில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். எனவே ஒரு தனிப்பட்ட விவகாரத்தை எடுத்து விசாரிப்பதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். நான் காவல்துறையினரை தொடர்பு கொள்ள விரும்பவில்லை என்பதை நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். என் மறுப்பை தெரிவிக்கும் விதமாக நான் தலையாட்டினேன். உங்களுடைய வேண்டுகோளை ஏற்பது எனக்கு சாத்தியமே இல்லை. நான் விடுப்பில் இருப்பது உண்மைதான் என்றாலும் நான் இன்னும் காவல்துறையை சேர்ந்தவன் தான். அவர் என்னை நோக்கி சிறிது முன்னால் சாய்ந்து, நான் கூறுவதை சற்று கேளுங்கள். நீங்கள் வெறுமனே விசாரிக்க வேண்டும் என்றுதான் நான் உங்களிடம் கேட்கிறேன். விசாரணையின் முடிவை நீங்கள் காவல்துறையினுக்கு தெரிவிக்க விரும்பினால் நான் அதற்கு குறுக்கே நிற்க மாட்டேன். நான் உண்மை என்று நினைப்பது நிஜமாகவே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அரசு இயந்திரத்தின் அனைத்து அங்கங்களும் தேவைப்படும் என்றார். அதற்கு பிறகு நான் வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் அவருடைய விவகாரத்தை விசாரிக்க ஒப்புக்கொண்டேன். அவருடைய முகத்தில் மலர்ச்சி சிறிது எட்டி பார்த்தது. அவர் என்னிடம், நன்றி, நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நான் விரும்புவது டெர்லாடின் மரணத்தை பற்றி தான் என்று கூறினார். என்ன என்று நான் வியப்புடன் கேட்டேன். அதற்கு அவர், ஒரு பெண்ணுடைய உள்ளுணர்வை தவிர வேறு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் டெர்லாட் இயற்கையான முறையில் இறக்கவில்லை என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். ஆனால் மருத்துவர்கள் வேறு மாதிரி. அந்த பெண் என்னை இடைமறித்து, மருத்துவர்கள் தவறு இழைத்திருக்க வேண்டும். டெர்லாட் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் தான் இருந்தார். புவாரோ, நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஒரு பரிதாபமான நிலையில் இருந்தார். விட்டிருந்தால் அவர் என் முன் மண்டிட்டு கூட கதறி இருப்பார் போல தோன்றியது. நான் அவரை என்னால் முடிந்த அளவு தேற்றினேன். நான் அவரிடம், நான் உங்களுக்கு உதவுகிறேன். உங்களுடைய பயம் ஆதாரமற்றது என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பார்க்கலாம். முதலில் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் சொல்லுங்கள். ஜேனட், ஃபிலிஸ் ஆகிய வேலைக்காரிகள் இருக்கிறார்கள். டெனிஸ் அந்த வீட்டின் சமையக்காரி. அவள் அங்கு பல ஆண்டுகளாக வேலை பார்த்து வருகிறாள். மற்ற இருவரும் கிராமப்புறத்திலிருந்து வந்தார்கள். அடுத்தது ஒரு முதிய வேலைக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவரும் அங்கு பல ஆண்டுகளாக வேலை பார்த்து வருகிறார். அடுத்து டெர்லாடின் தாயார். அவரும் தன் மகனுடன் தான் வசித்து வந்தார். அடுத்து நான். என் பெயர் விர்ஜீனியா. நான் டெர்லாடின் மனைவியின் உறவு பெண். கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் அந்த வீட்டு நிர்வாகத்தை கவனித்து வருகிறேன். நான் குறிப்பிட்ட அனைவருமே அந்த வீட்டில் நிரந்தரமாக இருப்பவர்கள். டெர்லாடின் மரணம் நிகழ்ந்த நேரத்தில் 2 விருந்தினர்கள் அங்கு தங்கியிருந்தார்கள். அப்படியா? யார் அவர்கள்? ஒருவர் செயின்ட் அலார்டு. அவர் பிரான்சில் டெர்லாடின் அண்டை வீட்டுக்காரர். மற்றொருவர் ஜான் வில்சன். அவர் டெர்லாடின் ஆங்கில நண்பர். அவர்கள் இப்போதும் அங்கே தங்கியிருக்கிறார்களா? வில்சன் இப்போதும் அங்கே தான் இருக்கிறார். அல்லாடு முந்தைய தினம் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். சரி, உங்கள் திட்டம் என்ன? இன்னும் நான் ஒரு அரை மணி நேரத்திற்குள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் உங்களுக்காக ஒரு கதையை தயார் செய்து வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் என்றும், நீங்கள் பாரிஸிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் செயின்ட் அலார்டின் நண்பர் என்றும், அவர்களிடம் ஒரு அறிமுக கடிதத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றும் நான் சொல்லிவிடுகிறேன். டெர்லாடின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் அவர் இது குறித்து பெரிதாக அலட்டிக்கொள்ள மாட்டார். நானும் அந்த ஏற்பாட்டின்படி அங்கே போய் சேர்ந்தேன். டெர்லாடின் தாயாரிடம் நான் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டேன். அவர் என்னை பற்றி சுருக்கமாக விசாரித்தார். அவர் உடல் நலம் குன்றி இருந்த போதிலும் மேட்டுக்குடியின் மிடுக்கும் கம்பீரமும் அவரிடம் இன்னும் ஒட்டி கொண்டிருந்தது. நான் அங்கே சுதந்திரமாக அலைந்து திரிய அனுமதிக்கப்பட்டேன். ஹேஸ்டிங்ஸ்
நான் இருந்த இக்கட்டான நிலைமையையும் எனக்கு அளிக்கப்பட்டிருந்த வேலையின் சிக்கல்களையும் உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அந்த மனிதர் இறந்து போய் 3 நாட்கள் ஆகியிருந்தது. அங்கு ஏடாகுடமாக ஏதாவது நடந்திருக்கும் பட்சத்தில் அதற்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறு தான் இருந்தது. அவர் ஏதாவது விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கலாம். அவருடைய உடலை பார்க்கும் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கவில்லை. இந்த விஷம் எதனோடு கலந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம், இதை குறித்து ஆராயவும் எனக்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. துப்பு துலக்குவதற்கு எனக்கு எந்த விதமான துப்புகளும் அங்கு இருக்கவில்லை. ஆனால் அந்த மனிதர் விஷம் வைத்து கொல்லப்பட்டாரா அல்லது அவர் இயற்கையாகவே இறந்தாரா, எனக்கு உதவுவதற்கு எதுவும் இல்லாமல் நான் அதை கண்டுபிடித்தாக வேண்டும். பாருங்களேன். முதலில் நான் அந்த வீட்டின் வேலைக்காரர்களை பேட்டி கண்டேன். அவர்களின் உதவியுடன் அன்று முன்னிரவு என்ன நடந்திருக்கும் என்பதை என் மனதில் நான் உருவாக்கினேன். குறிப்பாக அன்று பரிமாறப்பட்ட உணவு பதார்த்தங்கள் குறித்தும் அவை பரிமாறப்பட்ட விதம் குறித்தும் நான் கேட்டறிந்தேன். சூப்பை அவரே தான் எடுத்து தன் கிண்ணத்தில் ஊற்றியிருந்தார். அடுத்து அவர் கட்லெட்டையும் கோழிக்கறியையும் சாப்பிட்டிருந்தார். கடைசியாக பதப்படுத்தப்பட்ட பழங்கள் அவை அனைத்தும் சாப்பாட்டு மேஜையில் வைக்கப்பட்டிருந்தன. டேர்லாட் தனக்குத்தானே அவற்றை பரிமாறியிருந்தார். இறுதியில் எல்லாருக்குமாக சேர்த்து ஒரு பெரிய குவளையில் காஃபி அந்த மேஜைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதனால் ஒருவருக்கு மட்டும் விஷம் வைப்பதற்கான சாத்தியம் அங்கே இருக்கவே முடியாது. இதிலேனும் விஷம் கலக்கப்பட்டிருந்தால் எல்லாருமே தானே அதை உட்கொண்டிருந்திருப்பார்கள். சாப்பாட்டுக்கு பிறகு டெர்லாடின் தாயார் தூங்க சென்று விட்டார். விர்ஜீனியாவும் அவருடன் சென்று விட்டிருந்தார். டெர்லாடும் அந்த 2 விருந்தினர்களும் படிப்பறைக்கு சென்று அங்கே குதூகலமாக அரட்டை அடித்து கொண்டிருந்தார்கள். இப்போது திடீரென்று டெர்லாட் கீழே விழுந்து விட்டிருந்தார். அவருடைய உதவிக்கு சென்ற அலாட் உடனே மருத்துவரை அழைத்து வரும்படி பிரான்சுவாவிடம் கூறினார். அது நிச்சயமாக மூளையில் ஏற்பட்டிருந்த ஏதோ ஒரு இரத்த கசிவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அலாட் சொன்னார். ஆனால் மருத்துவர் அங்கு வந்து சேர்ந்தபோது காலம் கடந்து விட்டிருந்தது. விர்ஜீனியா என்னை வில்சனிடம் அறிமுகம் செய்து வைத்தார். நடுத்தர வயதில் இருந்த அவர் ஒரு பருமனான உருவத்தை கொண்டிருந்தார். நடந்த விஷயங்கள் குறித்து அவருடைய விவரிப்பு எனக்கு கிடைத்திருந்த தகவல்களின் அடிப்படையில் நான் உருவாக்கி வைத்திருந்த கற்பனையோடு பெருமளவு ஒத்துப்போனது. வில்சன் என்னிடம், டெர்லாடின் முகம் திடீரென்று சிவப்பானது, உடனே அவர் அப்படியே கீழே சாய்ந்து விட்டார் என்று கூறினார். அதற்கு மேல் கண்டுபிடிப்பதற்கு அங்கு எதுவுமே இருக்கவில்லை. பின்னர் சம்பவம் நடந்த இடமான அந்த படிப்பறைக்கு நான் சென்றேன். நான் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அங்கு நான் தனியாக விடப்பட்டேன். விர்ஜீனியாவின் சந்தேகத்தை உறுதி செய்வதற்கு அதுவரை எனக்கு எதுவுமே கிடைத்திருக்கவில்லை. எனவே அது அவருடைய மனப்பிரமை என்று முடிவுக்கு நான் கிட்டத்தட்ட வந்திருந்தேன். இறந்து போயிருந்த மனிதர் மீது ஒருவேளை விர்ஜீனியா காதல் வசப்பட்டிருந்திருக்கக்கூடும். அதனால் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள அவருடைய மனம் மறுத்தது போலும் என்று நான் நினைத்தேன். ஆனாலும் நான் அந்த படிப்பறையை அணுவாக அலசினேன். டெர்லாடின் நாற்காலியில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த ஏதேனும் நச்சு ஊசி அவருடைய உயிரை குடித்திருக்குமோ என்று நான் நினைத்தேன். என்னுடைய அந்த ஊகத்துக்கு ஆதரவான எதையுமே அங்கே என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நான் விரக்தியுடன் அந்த நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்தேன். இது தேராது, கைவிட்டு விட வேண்டியது தான் என்று எனக்கு நானே சத்தமாக சொன்னேன். எல்லாம் இயல்பாக இருக்கிறது, எந்த துப்பும் இங்கு இல்லை. இந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்த அதே வேளையில் அங்கிருந்த ஒரு மேஜையின் மேல் இருந்த சாக்லேட் டப்பா ஒன்றின் மீது என் பார்வை விழுந்தது. உடனே என் இதயம் துள்ளி குதித்தது. நான் அந்த டப்பாவின் மூடியை திறந்தேன். அந்த டப்பா தொடப்படாமல் இருந்தது. அதிலிருந்து ஒரு சாக்லேட் கூட எடுக்கப்பட்டிருக்கவில்லை. அது மேலும் என் ஆர்வத்தை தூண்டிவிட்டது. அதில் மற்றொரு வினோதமான அம்சம் இருந்தது. அந்த சாக்லேட் டப்பா இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. ஆனால் அதன் மூடியோ நீல நிறத்தில் இருந்தது. நீல நிற டப்பா ஒரு இளஞ்சிவப்பு நிற ரிபனால் கட்டப்பட்டிருந்ததையும், இளஞ்சிவப்பு நிற டப்பா ஒரு நீல நிற ரிபனால் கட்டப்பட்டிருப்பதையும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் மூடியின் நிறம் வேறொரு நிறத்தில் இருந்தது. எப்படி? அதில் ஏதோ வில்லங்கம் இருந்ததையே அது எனக்கு உணர்த்தியது. அது எனக்கு ஒரு விதத்தில் பயன்படும் என்பதை அப்போது என்னால் ஊகிக்க முடியவில்லை. என்றாலும் அது அசாதாரணமாக இருந்ததால் அதை பற்றி தோண்டி துருவ நான் தீர்மானித்தேன். நான் ஒரு அழைப்பு மணி அழுத்தி பிரான்சுவாவை அழைத்து, அவனுடைய எஜமானருக்கு இனிப்பு மிகவும் பிடிக்குமா என்று கேட்டேன். வேதனை கலந்த ஒரு புன்முறுவல் அவன் முகத்தில் படர்ந்தது. அவருக்கு இனிப்புனா கொள்ள புரியும். அவர் இந்த வீட்டில் எப்போதும் ஒரு சாக்லேட் டப்பாவை வைத்திருப்பார். அவர் ஒயின் போன்ற எதையுமே குடிக்கிறதில்லை. நான் அந்த சாக்லேட் டப்பாவின் மூடியை திறந்து காட்டி, இந்த டப்பாவில் உள்ள சாக்லேட் எடுக்கப்பட்டிருக்கவே இல்லையே என்று சுட்டி காட்டினேன். இது அவர் இறந்த அன்னைக்கு வாங்கினது. அவர் ஏற்கனவே வைத்திருந்த டப்பா கிட்டத்தட்ட காலியாகித்தான் இருந்தது.
அப்படியானால் அவர் இறந்த அன்று அந்த சாக்லேட் டப்பா காலி செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் மெதுவாக சொன்னேன். ஆமாம், காலியாக இருந்த அந்த சாக்லேட் டப்பாவை மறுநாள் காலையில் நான் தான் தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டேன். டெர்லாடு எல்லா நேரங்களிலும் சாக்லேட் சாப்பிடுகிற பழக்கம் கொண்டவரா? பெரும்பாலும் இரவு உணவுக்கு பின்னர் அதை சாப்பிடுவார். எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் புலப்படத் தொடங்கியது. பிரான்சுவா, உன்னால் விஷயங்களை ரகசியமாக வைத்து கொள்ள முடியுமா? தேவையெனில் முடியும். இதை வேற யார்கிட்டையுமே நீ சொல்லக்கூடாது. நான் காவல்துறையை சேர்ந்தவன். இந்த காலியான சாக்லேட் டப்பாவை எனக்காக நீ எடுத்து தர முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது குப்பை தொட்டியில் தான் கிடக்கும், எடுத்து தருகிறேன். அவன் அங்கிருந்து சென்றுவிட்டு சில நிமிடங்களில் திரும்பி வந்தான். அவன் கையில் அழுக்கான ஒரு சாக்லேட் டப்பா இருந்தது. அது நான் என் கையில் வைத்திருந்த சாக்லேட் டப்பாவை போலவே இருந்தது. ஆனால் ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது. அந்த அழுக்கான டப்பாவின் நிறம் நீலமாகவும் அதன் மூடியின் நிறம் இளஞ்சிவப்பாகவும் இருந்தது. நான் பிரான்சுவாவுக்கு நன்றி கூறிவிட்டு என்னை பற்றிய உண்மையை யாரிடம் கூற வேண்டாம் என்று மீண்டும் அவனிடம் வலியுறுத்தி சொன்னேன். அதன் பிறகு நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். பிறகு டெர்லாடை வந்து பார்த்த மருத்துவரை சந்தித்தேன். அவரிடமிருந்து தகவல்களை கறப்பது எனக்கு கடினமாக இருந்தது. அவர் மருத்துவ ரீதியான வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டே என்னிடம் பேசினார். ஆனால் அவர் காட்டிக்கொண்டிருந்த அளவுக்கு அவருக்கு டெர்லாடின் மரணத்தை பற்றி பெரிதாக எதுவுமே தெரிந்திருக்கவில்லை என்ற முடிவுக்கு நான் வந்தேன். இறுதியில் நான் அவருடைய மனதை ஒருவாறு இழக வைத்து அவர் பிறகு கூறினார், டெர்லாடின் மனதில் சில புதிரான விஷயங்கள் இருந்தன. இரவில் வயிறு முட்டை சாப்பிட்ட பிறகு கடும் கோபம் போன்ற உணர்ச்சிகள் ஏற்படுகிற போது இரத்தம் விரைவாக மூளைக்கு சென்று இது போன்ற விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். நான் கேள்விப்பட்டவரை அன்று இரவு அவர் யாரிடமும் கோபப்பட்டதாகவே தெரியவில்லையே. அதற்கு அவர், எலாடுடன் டெர்லாடு ஒரு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்ததாக அல்லவா நான் கேள்விப்பட்டேன் என்றார். இதற்காக அவர் அப்படி செய்ய வேண்டும்? அதற்கான காரணம் வெளிப்படையானது. அந்த மருத்துவர் பின்வருமாறு சொன்னார். எலாடு ஒரு தீவிரமான கத்தோலிக்கர். தேவாலயத்துக்கும் அரசுக்கும் இடையேயான மோதல் போக்கின் காரணமாக டெர்லாடுக்கும் எலாடுக்கும் இடையேயான நட்பு பாழாகிவிட்டது. எல்லா நாட்களும் அவர்கள் கடுமையாக விவாதித்து கொண்டே தான் இருந்தார்கள். டெர்லாடை இயேசுவின் எதிர்ப்பாளராகத்தான் அர்லாட் பார்த்தார். இது நான் எதிர்பாராதது. இது என் சிந்தனைக்கு விருந்தளித்தது. நான் அவரிடம், டாக்டர், உங்கள்கிட்ட இன்னொரு ஒரே ஒரு கேள்வி. ஒரே சாக்லேட்டில் ஆளை உடனடியாக கொல்லக்கூடிய விஷத்தை கலப்பது சாத்தியமா? அது சாத்தியம்தான். ருசிக் அமிலம் ஆவியாகாமல் இருந்தால் அதற்கு ஏற்றது. மிக சிறிய அளவில் இருந்தால் அதை ஒருவரால் சந்தேகப்படாமல் சாப்பிட்டு விட முடியும். ஆனால் இங்கே அதுபோல நடந்திருப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஆனால் மார்ஃபின் அல்லது ஸ்ட்ரைக்னைன் நிறைந்திருக்கிற சாக்லேட்டின் கதை வேறு. அதை ஒரு கடித்தால் போதும் கதை முடிந்துவிடும் என்று அந்த மருத்துவர் விளக்கினார். நான் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். நான் டெர்லாடின் வீட்டுக்கு அருகே இருந்த மருந்தகங்களுக்கு சென்று விசாரித்தேன். காவல்துறையில் நான் இருப்பது விஷயங்களை சுலபமாக்குகிறது. எனக்கு வேண்டிய தகவல்களை எந்த சிக்கலுமின்றி என்னால் உடனடியாக பெற முடிந்தது. ஒரே ஒரு கடைக்காரர் மட்டும்தான் நச்சுப்பொருள் என்று கருதக்கூடிய ஒன்றை அந்த வீட்டுக்கு உபயோகித்திருந்தார். அது டெர்லாடின் தாயாருக்கான கண் சொட்டு மருந்து. அதில் அட்ரோஃபைன் சல்ஃபேட் கலந்திருந்தது. அட்ரோஃபைன் ஒரு கடுமையான நச்சு பொருள். ஒரு நிமிடம் நான் உவகையடைந்தேன். ஆனால் அதற்கும் நான் தேடிக்கொண்டு இருந்த விஷயத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. அதோடு அந்த மருந்து சீட்டு பழையது. டெர்லாடின் தாயாருக்கு 2 கண்களிலும் கண் புரை வேறு இருந்தது. நான் ஏமாற்றத்துடன் அந்த கடையிலிருந்து கிளம்பிய போது அந்த கடைக்காரர் என்னை அழைத்தார். வேறு ஒரு நிமிடம் பொறுங்கள். அந்த மருந்து சீட்டை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்த இளம்பெண் தான் ஆங்கிலேய மருந்தகத்துக்கு போக வேண்டும் என்று கூறியது என் நினைவுக்கு வருகிறது. நீங்கள் அங்கே போய் விசாரித்து பாருங்கள். நான் அங்கு சென்றேன். என் காவல்துறை அதிகாரத்தை மீண்டும் பயன்படுத்தினேன். எனக்கு தேவைப்பட்ட விவரங்கள் கிடைத்தன. டெர்லாடின் இறப்புக்கு முந்திய நாள் வில்சனின் பெயரில் எழுதப்பட்டிருந்த மருந்து சீட்டுக்காக அவர்கள் ஒரு மருந்தை வழங்கியிருந்தார்கள். அந்த குட்டி மாத்திரையின் பெயர் ட்ரிட்டினின். அதை எனக்கு காட்ட முடியுமா என்று நான் அந்த கடைக்காரரை கேட்டேன். அதை பார்த்ததும் என் இது வேகமாக துடிக்க துவங்கியது. அந்த மாத்திரைகள் சாக்லேட்டால் செய்யப்பட்டிருந்தன. நான் அவரிடம், இது நச்சுத்தன்மை கொண்டதா என்று கேட்டேன். இல்லை என்று அவர் பதிலளித்தார். அந்த மாத்திரையின் விளைவுகளை பற்றி மேலும் விளக்குமாறு நான் அவரிடம் சொன்னேன். இது இரத்த அழுத்தத்தை குறைக்கும். சில இதய நோயாளிகளுக்கு இது பரிந்துரை செய்யப்படுகிறது என்று கூறிய அவர் பல மருத்துவ வார்த்தைகளை பயன்படுத்தி மேலும்
முயன்றபோது நான் அவரை இடைமறித்து, இந்த மருந்தால் முகத்தை சிவக்க வைக்க முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் ஆமாம் என்று பதிலளித்தார். ஒருவேளை இந்த மாத்திரைகளில் 10 அல்லது 20 மாத்திரைகளை ஒரே நேரத்தில் சாப்பிட்டால் என்னவாகும்? இந்த மாதிரி விபரீதமான முயற்சி எதுவும் செய்து விடாதீர்கள் என்று அவர் எச்சரித்தார். இது விஷமல்ல என்று இப்போதுதானே நீங்கள் சொன்னீர்கள்? விஷம் என்று கருதப்படாத நிறைய விஷயங்களுக்கு மனிதனை கொல்லக்கூடிய ஆற்றல் உண்டுதான் என்று அவர் கூறினார். நான் உற்சாகத்துடன் அங்கிருந்து கிளம்பினேன். விஷயங்கள் ஒரு வழியாக நகர துவங்கியிருந்தன. இப்போது இந்த குற்றச்செயலை நிறைவேற்றுவதற்கான பொருள் வில்சனிடம் இருந்தது. ஆனால் அதற்கான நோக்கம், அவர் தொழில் விஷயமாக பெல்ஜியத்துக்கு வந்திருந்தார். அவருக்கு டெரால்டுடன் லேசாக பரிச்சயம் இருந்ததால் அவருடன் தங்கிக்கொள்ள அவருடைய அனுமதியை வேண்டியிருந்தார். மேலோட்டமாக பார்த்தபோது டெர்லாடின் மரணத்தால் வில்சனுக்கு எந்த பயனும் இருந்ததாக தெரியவில்லை. நான் அவரை பற்றி இங்கிலாந்தில் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் அவர் சில ஆண்டுகளாக இதய கோளாறினால் அவதிப்பட்டு வந்திருந்ததை நான் அறிந்தேன். அதனால் அந்த மாத்திரைகளை அவர் தன் கைவசம் வைத்திருக்க அவருக்கு நியாயமான காரணமும் இருந்தது. ஆனால் யாரோ ஒருவர் சாக்லேட் டப்பாவை திறந்து அதற்குள் இருந்து சாக்லேட்டுக்குள் இந்த மாத்திரைகளில் 20-30 மாத்திரைகளை திணித்திருந்ததாக நான் உறுதியாக நம்பினேன். ஆனால் அதை யார் செய்திருப்பார்கள்? அந்த வீட்டில் அப்போது 2 விருந்தாளிகள். அவர்களில் ஒருவரான வில்சனிடம் கொலை செய்வதற்கு தேவையான பொருள் இருந்தது. மற்றொருவரான அலாடிடம் அதற்கான நோக்கம் இருந்தது. அலாடு ஒரு மத வெறியர் என்று நான் குறிப்பிட்டிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். மற்ற வெறியர்களை விட இந்த மத வெறியர்களே மிகவும் ஆபத்தானவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வில்சனின் மாத்திரைகளை அலாடு எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்ததா என்று நான் யோசித்தேன். எனக்கு மற்றொரு யோசனையும் உதித்தது. வில்சனுக்கு திடீரென்று ஏன் மாத்திரைகள் தீர்ந்து போனது? அவர் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிற போது தனக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிற மாத்திரைகளை கண்டிப்பாக போதுமான அளவு கொண்டு வந்திருக்க வேண்டுமே. நான் மீண்டும் அந்த வீட்டுக்கு சென்றேன். அப்போது வில்சன் வெளியே போயிருந்தார். அவருடைய அறையை ஒரு வேலைக்காரி சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சில நாட்களுக்கு முன்பு வில்சன் தன்னுடைய மாத்திரை பாட்டிலை தொலைத்து விட்டிருந்தது உண்மைத்தானா என்று தடாலடியாக அவளிடம் கேட்டேன். அந்த பெண் அதற்கு ஆவலுடன் பதிலளித்தாள். அது உண்மைதான், ஏனெனில் அதற்கான பழி அந்த பெண் மீது போடப்பட்டிருந்தது. அந்த மாத்திரை பாட்டிலை அவள்தான் உடைத்திருக்க வேண்டும் என்று வில்சன் நினைத்தார். ஆனால் உண்மையில் அந்த பாட்டிலை அவள் தொட்டிருக்க கூட இல்லை. நான் அவளை சமாதானப்படுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். நான் தெரிந்து கொள்ள விரும்பிய அனைத்து விவரங்களும் எனக்கு கிடைத்திருந்தன. அந்த கொலை எப்படி நடந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேனோ அதை நான் நிரூபித்தாக வேண்டியிருந்தது. ஆனால் அது அவ்வளவு எளிதாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அலாடு தான் வில்சனின் மாத்திரை பாட்டிலை எடுத்திருக்க வேண்டும் என்று நான் நம்பினேன். ஆனால் பிறர் அதை ஒப்புக்கொள்வதற்கு நான் அவர்களுக்கு ஏதேனும் சான்றுகளை வழங்க வேண்டுமே. அதனால் என்னிடம் எந்த சான்றுமே இல்லையே. என் கண்டுபிடிப்பை நான் உறுதியாக நம்பினேன். இதற்கு முன்பு நான் துப்பறிந்து கொண்டிருந்த ஒரு சம்பவத்தில் இதுபோன்று கொலைக்காரன் யார் என்பது உறுதியாக தெரிந்திருந்தும் அதை நிரூபிக்க தேவையான சான்றுகளை சேகரிக்க எனக்கு நீண்ட காலம் ஆயிற்று. ஹேஸ்டிங்ஸ், இதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நான் அந்த வீட்டுக்கு மீண்டும் சென்று நான் விர்ஜீனியாவை பார்க்க விரும்பியதாக அவருக்கு செய்தி அனுப்பினேன். அவர் உடனடியாக வந்தார். அலாடின் முகவரி வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டேன். உடனே அவருடைய முகம் இருண்டது. இதற்காக நீங்கள் இதை கேட்கிறீர்கள்? அது தேவைப்படுகிறது? உடனே அவருடைய முகத்தில் கவலை ரேகைகள் தோன்றின. அவர் என்னிடம், அவரால் உங்களிடம் எதுவும் சொல்ல முடியாது. அவருடைய சிந்தனை இந்த உலகத்திலே இல்லை. தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற பிரங்கை கூட அவருக்கு பொதுவாக கிடையாது என்று தெரிவித்தார். அது சரியாக இருக்கலாம். ஆனாலும் அவர் டெர்லாடின் நெடுங்கால நண்பர். முன் விரோதம் போன்ற டெர்லாடின் வாழ்க்கையில் நடந்த கள்ளக்காதல், பழைய விஷயங்கள் குறித்து கண்டிப்பாக அவரால் சொல்ல முடியுமே. இதை கேட்டு விர்ஜீனியா முகம் சிவந்து தன் உதட்டை கடித்தார். பின்பு என்னிடம், உங்களுக்கு தேவையென்றால் நீங்கள் அவரை பார்க்கலாம். ஆனால் என்னுடைய அனுமானம் தவறு என்று நான் இப்போது நம்புகிறேன். என் வேண்டுகோளை ஏற்று நீங்கள் இங்கு வந்து விசாரணை மேற்கொண்டதற்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலில் உங்களை பார்க்க வந்தபோது நான் மிகவும் மனமுடைந்து போயிருந்தேன். டெர்லாடின் மரணத்தை விடுவிப்பதற்கு மர்மங்கள் எதுவும் இல்லை என்பது எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. அதனால் இதை இத்துடன் விட்டுவிடுங்கள். நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார். நான் அவரை கூர்ந்து கவனித்தேன். பிறகு நான் அவரிடம், சில சமயங்களில் ஒரு நாய்க்கு
ஒரு குறிப்பிட்ட வாசனையை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். ஆனால் கண்டுபிடித்த பிறகு இந்த உலகத்தில் உள்ள எதாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, குறிப்பாக அது ஒரு நல்ல நாயாக இருக்கும் பட்சத்தில். விர்ஜீனியா, புவாரோவாகிய நான் ஒரு நல்ல நாய் என்று கூறினேன். மறு பேச்சு பேசாமல் விர்ஜீனியா அங்கிருந்து அகன்றார். சில நிமிடங்கள் கழித்தவர் திரும்பி வந்தபோது அவருடைய கையில் அலாடின் முகவரி எழுதப்பட்டிருந்த ஒரு காகிதம் இருந்தது. நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பினேன். பிரான்ஸ்வா எனக்காக அந்த வீட்டுக்கு வெளியே காத்திருந்தான். அவன் என்னை கவலையுடன் பார்த்தான். இது குறித்து ஏதாவது தெரிந்ததா என்று அவன் கேட்டான். இல்லை என்று நான் பதில் அளித்தேன். பாவம் என் எஜமான் என்று கூறி, எனக்கும் என் எஜமானின் கொள்கையோடு உடன்பாடு கிடையாது. எனக்கு பாதிரியார்களை பிடிக்காது. ஆனால் இதை நான் வெளிப்படையாக இந்த வீட்டில் சொல்ல மாட்டேன். இங்கு இருக்கிற அனைத்து பெண்களுமே மத நம்பிக்கை உடையவர்கள், குறிப்பாக என் எஜமானரின் அம்மாவும் விர்ஜீனியாவும் என்று குறிப்பிட்டான். விர்ஜீனியா தீவிர மத நம்பிக்கை உடையவரா? முதல் நாள் என் முன்னால் கண்ணீரும் கம்பலையுமாக நின்ற அந்த விர்ஜீனியாவா? என்னால் நம்ப முடியவில்லை. அலாடின் முகவரி கிடைத்திருந்ததால் அதற்கு மேல் நான் ஒரு நிமிடம் கூட வீணாக்க விரும்பவில்லை. அவருடைய மாளிகை இருந்த பகுதிக்கு நான் விரைந்தேன். ஆனால் அந்த மாளிகைக்குள் நுழைவதற்கு நியாயமானதொரு காரணத்தை கற்பித்துக்கொள்ள எனக்கு சில நாட்கள் பிடித்தன. ஹேஸ்டிங்ஸ், நான் அதற்குள் எப்படி நுழைந்தேன் தெரியுமா? ஒரு பிளம்பராக. அவருடைய படுக்கையறையில் சூட்டுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த எரிவாயு குழாயில் கசிவை ஏற்படுத்துவதற்கு நான் பெரிதாக சிரமப்படவில்லை. 1 மணி நேரம் கழித்து நான் மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்த போது அங்கு யாருமே இருக்கவில்லை. அந்த அறையில் நான் எதை தேட வேண்டும், அதை பற்றி எனக்கு எதுவுமே யோசனையே இல்லை. ஆனால் அவரை சிக்க வைப்பதற்கான சான்று எதையும் நான் அங்கு கண்டுபிடிப்பேன் என்றும் நான் நம்பவில்லை. அப்படிப்பட்ட ஒன்றை அவர் அங்கு வைத்து ஆபத்தை விலைக்கு வாங்கி கொள்ள மாட்டார் என்று நான் நினைத்தேன். அந்த அறையில் கை கழுவும் இடத்துக்கு மேலே பூட்டப்பட்டிருந்த ஒரு சிறு அலமாரியை பார்த்தபோது அதற்குள் என்ன இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை என்னால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதன் பூட்டை திறப்பது ஒன்றும் எனக்கு பெரிய காரியமாக இருக்கவில்லை. அந்த அலமாரிக்குள் ஏராளமான பழைய பாட்டில்கள் இருந்தன. நடுங்கிய கைகளுடன் நான் அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தேன். ஒரு பாட்டிலை பார்த்தபோது நான் கிட்டத்தட்ட பெரிதாக கத்திவிட்டேன். ஹேஸ்டிங்ஸ், அதற்கான காரணம் என்ன என்பதை உங்களால் ஊகித்து விட முடியும் என்று நான் நினைக்கிறேன். என் கையில் இருந்த சிறு பாட்டிலின் மேல் இவ்வாறு அச்சிடப்பட்டிருந்தது: ட்ரிட்டினின் மாத்திரைகள் தேவையான போது ஒரே ஒரு மாத்திரை மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நோயாளியின் பெயர் ஜான் வில்சன். நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டேன். இந்த மாத்திரை பாட்டிலை என் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டேன். வாயு கசிவை சரி செய்தேன். ஒருவர் தான் செய்யும் காரியங்களை திட்டமிட்ட முறையில் செய்ய வேண்டும் இல்லையா? நான் உடனே அங்கிருந்து கிளம்பி ஒரு ரயிலை பிடித்து உடனடியாக என் நாட்டுக்கு திரும்பிவிட்டேன். அன்று இரவு நான் பிரசல்ஸ் நகரை அடைந்தேன். அடுத்த நாள் காலையில் நான் என் மேலதிகாரிக்கு ஒரு அறிக்கை எழுதி கொண்டிருந்தேன். அப்போது என்னிடம் ஒரு குறிப்பு எடுத்து வரப்பட்டது. அது டெர்லாடின் தாயாரிடமிருந்து வந்திருந்தது. நான் உடனடியாக அவருடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் அங்கு சென்றபோது பிரான்ஸ்வா எனக்கு கதவை திறந்து விட்டு டெர்லாடின் அம்மா எனக்காக காத்து கொண்டிருந்ததாக தெரிவித்தான். நான் அவருடைய அறைக்கு சென்றபோது அவர் ஒரு பெரிய நாற்காலியில் அமர்ந்திருந்தார். விர்ஜீனியா அங்கு இருக்கவில்லை. அந்த வயதான பெண்மணி என்னிடம், நீங்கள் யார் என்று கூறி இந்த வீட்டுக்குள் நுழைந்தீர்களோ அது உண்மை இல்லை என்பதை இப்போது நான் தெரிந்து கொண்டேன். உண்மையில் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி, அப்படித்தானே? ஆமாம், உண்மைதான். நீங்கள் இங்கே என் மகனுடைய இறப்பு குறித்து விசாரிப்பதற்காக வந்தீர்கள், சரிதானே? நான் மீண்டும் ஆமாம் என்று பதில் அளித்தேன். அது குறித்து நீங்கள் இதுவரை என்ன கண்டுபிடித்துள்ளீர்கள் என்று என்னிடம் எடுத்துரைத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். நான் தயங்கினேன். மேடம், முதலில் இதை பற்றி நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டேன். இப்போது இந்த உலகத்தில் இல்லாத ஒருவரிடம் இருந்து அவருடைய வார்த்தைகளும் ஆழ்ந்த யோசனையுடன் அதை அவர் சொல்லிய விதமும் என் முதுகு தண்டை சில்லிட வைத்தன. புவாரோ, உங்களுடைய விசாரணையில் நீங்கள் இதுவரை என்ன கண்டுபிடித்துள்ளீர்கள் என்பதை என்னிடம் உடனடியாக சொல்லுமாறு உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய விசாரணை முடித்து விட்டது. அப்படியானால் என் மகன்? உங்களுடைய மகன் திட்டமிட்ட முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலையாளி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யார்? செயின்ட் அலாட். உங்கள் முடிவு தவறு. கொலை செய்யக்கூடிய திறன் அவருக்கு கிடையாது. அதற்கான சான்று என்கிட்ட இருக்கிறதே. என்னிடம் முழு கதையையும் கூறுமாறு நான் உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கோரினார்.
இம்முறை நான் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தேன். நான் கண்டுபிடித்திருந்த உண்மைக்கு என்னை வழி நடத்தி சென்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நான் அவரிடம் எடுத்துரைத்தேன். அவர் இவற்றை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டார். இறுதியில் தன் தலையை ஆட்டினார். பின்பு அவர் என்னிடம், நீங்கள் கூறிய அனைத்தும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. என் மகனை கொன்றது லார்ட் அல்ல. அந்த கொலையை செய்தது அவனுடைய தாயாகிய நான் தான். நான் அவரை வெறித்து பார்த்தேன். அவர் தலையை மென்மையாக ஆட்டியபடியே இருந்தார். வாரோ, நான் இப்போது உங்களை கூப்பிட்டு அனுப்பியது நல்லதாக போய்விட்டது. நான் செய்திருந்த காரியங்களையெல்லாம் கன்னி மடத்துக்கு போவதற்கு முன் வெர்ஜீனியா என்னிடம் கூறியது தெய்வ செயல்தான். நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். என் மகன் ஒரு கொடூரன். அவன் கத்தோலிக்க தேவாலயத்தை பழித்துரைத்தான். அவன் ஒரு பாவி. அவன் மன்னிக்கப்பட முடியாத ஒரு கொலை பாதகத்தையும் செய்திருந்தான். ஒரு நாள் காலையில் நான் அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் மருமகள் மாடி படியின் மேல் நின்று கொண்டு ஏதோ ஒரு கடிதத்தை படித்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். அவளுக்கு பின்னால் பதுங்கி வந்து நின்ற என் மகன் திடீரென்று அவளை அந்த மாடி படிகளிலிருந்து தள்ளி விட்டு விட்டான். அவள் தலை குப்புற விழுந்ததில் அவளுடைய தலை அந்த பளிங்கு படிக்கட்டுகள் மீது மோதியது. சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் அவளை தூக்கிய போது அவள் ஏற்கனவே இறந்து போயிருந்தாள். என் மகன் ஒரு கொலைகாரன். அதை அவனுடைய தாயாகிய நான் மட்டுமே அறிவேன். அவர் தன் கண்களை ஒரு கணம் மூடினார். பின்னர் அவர் தொடர்ந்து பேசினார். என்னுடைய வேதனையையும் விரக்தியையும் உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. என்ன செய்வதென்று தெரியாமல் நான் தவித்தேன், துடித்தேன். என் மகனை காவல்துறையினரிடம் பிடித்து கொடுக்க வேண்டுமா? அப்படி செய்ய எனக்கு துணிச்சல் இருக்கவில்லை. அது என் கடமை என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் பிள்ளை பாசம் என்னை தடுத்தது. அதோடு நான் சொல்வதை அவர்கள் நம்புவார்களா என்ற சந்தேகமும் இருந்தது. கொஞ்ச காலமாகவே என் கண் பார்வை சரியில்லாமல் இருந்து வந்ததால் அவர்கள் என் சாட்சியை தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் அஞ்சினேன். அதனால் நான் மௌனம் காத்தேன். ஆனால் என் மனசாட்சி என்னை தூங்க விடவில்லை. பேசாமல் இருப்பதன் மூலம் நானும் அந்த கொலைக்கு துணை போயிருந்ததாகவே கருதி கொண்டிருந்தேன். என் மகன் தன் மனைவியின் சொத்து முழுவதையும் சுவீகரித்து கொண்டான். அதன் காரணமாக அவன் மேலும் செல்வத்தில் கொழித்தான். அப்போது அவன் ஒரு அமைச்சராகவும் ஆகவிருந்தான். அப்படி ஆகிவிட்டால் கத்தோலிக்க தேவாலயத்துக்கு அவன் அளித்து கொண்டிருந்த தொந்தரவுகள் இரட்டிப்பாக்கிவிடும். இது எல்லாம் போதாதென்று விர்ஜீனியா வேறு பாவம். அவள் இயல்பாகவே கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்ட அந்த அழகான பெண் என் மகனால் கவர்ந்திழுக்கப்பட்டிருந்தாள். பெண்களை தன் பக்கம் கவர்ந்திழுக்கிற ஒரு வினோதமான பயங்கரமான கவர்ச்சி என் மகனிடம் இருந்தது. என்ன நடக்கவிருந்தது என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் அதை தடுக்கும் ஆற்றல் எனக்கு இருக்கவில்லை. வெர்ஜீனியாவை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமெல்லாம் என் மகனுக்கு இருக்கவில்லை. ஆனால் அந்த பெண் அவனை நம்பிக்கொண்டிருந்தாள். அவனுக்காக அவள் எல்லாவற்றையும் அளிக்க தயாராக இருந்த அந்த நேரமும் வந்தது. அவர் சிறிது நிறுத்திவிட்டு தொடர்ந்தார். என் முன்னால் இருந்த வழி தெளிவாக இருந்தது. அவனுக்கு உயிர் கொடுத்தது நான் தான். அவனுடைய செயல்களுக்கு நான் தான் பொறுப்பேற்று கொண்டாக வேண்டும். அவன் ஏற்கனவே ஒரு பெண்ணை உடல் ரீதியாக கொண்டிருந்தான். இப்போது மற்றொரு பெண்ணை ஆன்ம ரீதியாக கொல்லவிருந்தான். நான் வில்சனின் அறைக்கு சென்று அவருடைய மாத்திரை பாட்டிலை எடுத்துக்கொண்டேன். ஒரு முறை ஒரு மனிதனை கொல்ல போதுமானது இந்த மாத்திரை பாட்டிலில் இருந்ததாக அவர் நகைச்சுவையாக கூறியிருந்தார். நான் என் மகனின் படிப்பறைக்கு சென்று அங்கு எப்போதும் இருக்கும் ஒரு சாக்லேட் டப்பாவை திறந்தேன். ஆனால் நான் பழைய டப்பாவை திறப்பதற்கு பதிலாக தவறுதலாக புதிய டப்பாவை திறந்து விட்டு இருந்தேன். இன்னொரு சாக்லேட் டப்பாவும் அதே மேஜை மீது இருந்தது. அதை திறந்து பார்த்தபோது அதில் ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் இருந்தது. என் வேலை சுலபமாகிவிட்டது. எங்கள் வீட்டில் என் மகனையும் விர்ஜீனியாவையும் தவிர வேறு யாருமே சாக்லேட் சாப்பிட மாட்டார்கள். அன்று இரவு நான் விர்ஜீனியாவை என் அருகே வைத்து கொண்டேன். எல்லாமே திட்டப்படி தான் நடந்தது. அவர் தன் பேச்சை சிறிது நிறுத்திக்கிட்டு ஒரு நிமிடம் தன் கண்களை மூடினார். பின்பு அவர் தன் கண்களை திறந்துவிட்டு தன் பேச்சை தொடர்ந்தார். இப்போது நான் என்னை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் நீண்ட நாட்கள் வாழ மாட்டேன் என்று மருத்துவர்கள் என்னிடம் கூறியுள்ளார்கள். நான் கடவுளை சந்திக்கிற போது என் நடத்தைக்கான காரணத்தை அவரிடம் விளக்கிக் கொள்ளுகிறேன். இந்த பூமியில் இருப்பவர்களுக்கெல்லாம் நான் அதை விளக்க வேண்டுமா என்று நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். நான் தயங்கினேன். நேரத்தை கடத்துவதற்காக நான் அவரிடம், இந்த காலியான மாத்திரை பாட்டில் எப்படி அலாடின் கைகளை அடைந்தது? அந்த மாத்திரை பாட்டிலை எப்படி அப்புறப்படுத்துவது என்று தெரியாமல் இருந்த நான் அலாடினிடம் விடை பெறுவதற்காக வந்தபோது அவருடைய கோட் பாக்கெட்டுக்குள் அவருக்கு தெரியாமலே போட்டு விட்டேன்.
என்னால் அதிகமாக நடமாட முடியாது என்பதால் அந்த மருந்து பாட்டில் என் அறையில் கண்டுபிடிக்கப்பட்டால் சந்தேகம் யார் மீது விழும் என்பதை உங்களால் ஊகித்து கொள்ள முடியும். நான் அதை அலாட்டின் பாக்கெட்டுக்குள் போட்டது அவர் மேல் சந்தேகம் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் தன் மாளிகைக்கு சென்றதும் அவருடைய உதவியாளர் அந்த மருந்து பாட்டிலை குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விடுவார் என்று தான் நான் கணக்கு போட்டிருந்தேன். நான் அந்த பெண்மணியை பணிந்து வணங்கிவிட்டு, நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது என்று கூறினேன். இது குறித்து நீங்கள் என்ன தீர்மானித்துள்ளீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா என்றார் அவர் தடுமாற்றத்துடன். ஆனால் அவருடைய தலை எப்போதும் போல் நிமிர்ந்தே இருந்தது. நான் எழுந்து நின்றேன். பின் அவரிடம், இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். நான் என் விசாரணையை மேற்கொண்டேன். அதில் நான் தோற்று போய்விட்டேன். விஷயம் இத்துடன் முடிந்தது என்று கூறிவிட்டு புறப்பட்டேன். புவாரோ ஒரு கணம் அமைதியாக இருந்தார். பின் அவர் அமைதியாக இவ்வாறு கூறினார், டெர்லாடின் தாயார் 1 வாரம் கழித்து இறந்து போனார். விர்ஜீனியா ஒரு கன்னியாஸ்திரியாக ஆனார். ஹேஸ்டிங்ஸ் கதை இத்துடன் முடிந்தது. இதில் நான் நிமிர்ந்து நிற்கவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். இதை எப்படி ஒரு தோல்வி என்று நீங்கள் கூற முடியும் என்று நான் அதற்கு மறுப்பு தெரிவித்தேன். அந்த சூழலில் உங்களால் வேறு என்னதான் செய்திருக்க முடியும்? ஹேஸ்டிங்ஸ், உங்களாலுமா இதை பார்க்க முடியவில்லை? நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கிறேன். மொத்த நேரமும் துப்பு என்று என் கண் முன்னால் தான் இருந்திருக்கிறது. என்ன துப்பு? சாக்லேட் டப்பா. இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? நல்ல கண் பார்வையுள்ள எவராவது அப்படி சாக்லேட் டப்பாவின் மூடியை மாற்றி மூடுகிற முட்டாள்தனத்தை செய்திருப்பார்களா? டெர்லாடின் தாயாருக்கு கண் புரை இருந்தது எனக்கு தெரியும். அந்த சாக்லேட் டப்பாவின் மூடியை மாற்றி மூடுகிற அளவு மோசமான கண் பார்வை அந்த வீட்டில் வேறு யாருக்குமே இருக்கவில்லை. அந்த சாக்லேட் டப்பா தான் என்னை சரியான திசையில் அடியெடுத்து வைக்க தூண்டி இருந்தது. ஆனால் அது எனக்கு உணர்த்தி கொண்டிருந்த முக்கியத்துவத்தை கவனிக்க நான் தவறவிட்டிருந்தேன். அது மட்டுமல்லாமல் என் உளவியல் புரிதலும் தவறாக இருந்தது. எல்லாடு உண்மையிலேயே குற்றவாளியாக இருந்திருந்தால் கொலைக்கு ஆதாரமாக விளங்கிய சான்றை அவர் தன் அலமாரியில் வைத்திருக்கவே மாட்டார். நான் அதை அங்கு கண்டுபிடித்ததே அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து விட்டது. அதோடு அவர் ஒரு ஞாபக மருதிக்காரர் என்பதையும் விர்ஜீனியா என்னிடம் சொல்லியிருந்தார். மொத்தத்தில் நான் மேற்கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான சொதப்பல் இது. அதை நான் உங்களிடம் மட்டுமே கூறியிருக்கிறேன். நான் நெஞ்சை நிமிர்த்து கொள்ளுகிற ஒரு விவகாரம் அல்ல இது என்பதை உங்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். வயதான ஒரு பெண்மணி ஒருவர் ஒரு புத்திசாலித்தனமான முறையில் ஒரு குற்றத்தை செய்திருந்தார். ஆனால் புவாரோவால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நினைத்து பார்க்கவே கஷ்டமாக இருக்கிறது. வருங்காலத்தில் நான் அகங்காரம் மிக்கவனாக உருவெடுத்தால் அதற்கான வாய்ப்பு குறைவுதான். இதை நீங்கள் எனக்கு நினைவுபடுத்தலாம். நான் ஒரு புன்னகையை உதிர்த்தேன். ஹேஸ்டிங்ஸ், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் வெறுமனே சாக்லேட் டப்பா என்று மட்டும் கூறினால் போதும், சரியா? நானும் சரி என்று அதற்கு ஒத்துக்கொண்டேன். புவாரோ யோசனையுடன், அது எப்படியோ, அது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். ஐயத்திற்கு இடமின்றி ஐரோப்பாவிலேயே தலை சிறந்த புத்திசாலியான என்னால் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ள முடியும் தானே என்று கூறினார். சாக்லேட் டப்பா என்று நான் மென்மையாக முணுமுணுத்தேன். அதற்கு அவர், என்ன சொல்லுகிறீர்கள் ஹேஸ்டிங்ஸ்? அவர் ஒரு கேள்விக்குறியுடன் என்னை நோக்கி குனிந்தபோது புவாரோவின் வெகுளித்தனமான முகத்தை நான் பார்த்தேன். என் இதயம் நொறுங்கிவிட்டது. அவர் என்னை பல முறை காலை வாரிவிட்டு உள்ளார். ஆனால் ஐரோப்பாவிலேயே தலை சிறந்த புத்திசாலியாக நான் இருக்கவில்லை என்றாலும் என்னாலும் பெருந்தன்மையுடன் இருக்க முடியும் தானே? ஒன்றுமில்லை என்று வாய் கூசாமல் பொய் சொல்லிவிட்டு எனக்குள் புன்னகைத்தவாறு என்னுடைய புகையிலை பைப்பை நான் பற்ற வைத்தேன். கதை நிறைந்தது. மீண்டும் சந்திக்கலாம். சுஜாதா அவர்கள் எழுதிய த்ரில்லர் கதை இந்த கதையை நான் உங்களுக்கு விரும்பும்படி தந்திருக்கிறேன் ராஜி ஸ்டோரிஸில். பார்த்து ரசியுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி.